ஸ்ரீராம ஜெயம். சீதாவின் மீது உள்ள மோகத்தால் ராவணன் என்ன பண்ணாருங்க, அமைச்சர்கிட்ட வந்து கேட்குறாரு, சீதாவை எப்படியாவது நான் அடையணும், ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அமைச்சர் சொல்கிறாரு, ராவணா, உனக்கு சாபம் இருக்குது, நீ எந்த சூழல்லையும் பெண்களை நீ போய் தொடக்கூடாது, பெண்களுடைய விருப்பம் இல்லாமல் நீ தொட்டையானா நீ எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால தான் இப்போ நான் உங்களை கேட்குறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, ராமர் மாதிரி வேடம் தரிச்சுண்டு ரூபத்தை மாற்றிக்கிட்டு சீதாதேவி கிட்ட போ, அப்போது ஒன்று நடக்கும் காரியம்ன்ட்டு அமைச்சர் சொன்னாருங்க. அப்போது இவர் என்ன பண்ணார், நேராக சீதாதேவி கிட்ட போயிட்டு ராமர் மாதிரி தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கின்னு அங்கே போய் சீதாதேவி கிட்ட போகும்போது அப்போ என்ன ஆச்சுன்னா, ராமர் வேஷம் போட்ட உடனே, நல்லா யூ நோட்டிட், ராமர் வேஷம் போட்ட உடனே அவர் சீதாதேவியை நேருக்கு நேராக பார்க்க முடியலைங்க. ராமர் வேஷந்தானே தவிர உள்ள ராவணன். இதில் ரெண்டு என்ன சொல்கிறதுன்னு, ஒன்று சீதாதேவி அவ்வளோ மகாலட்சுமி அம்சமாச்ச, அதனால் அவனால் சீதாதேவியை நேருக்கு நேராக பார்க்க முடியல. ரெண்டாவது என்னன்னா, அந்த ராமரோட வேஷம் இருக்குது பாருங்கள், அது அவர் அதை மாதிரி பண்ணிச்சு. சொன்னார், என்னால் பண்ண முடியலையே அப்படி. ஏன் அப்படின்னாரு, அந்த ராமர் வேஷம் நான் தரிக்கும்போது நான் ராமனாகவே மாறிட்டேன், என்னால் அவகிட்ட அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு ராவணன் சொல்கிறாருங்க. அதுதாங்க ராமரோடைய சிறப்பே அதுதாங்க. ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.